ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நேற்று மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் சார். அதுல வந்து இவங்க இணையறேன்ட்டு உறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அதுல வந்து இணைவதாக உறுதியளித்திருக்கிறதா தமிழ்நாடு அரசாங்கம்? இல்ல அது வெறும் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் தானா, ஒரு கடித பரிமாற்றம் தானா? அனைவருக்கும் வணக்கம். இந்த கடிதம் வந்து எனக்கு ஆங்கிலம் புரியலையா, இல்லை தர்மேந்திர பிரதானுக்கு ஆங்கிலம் புரியவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கடிதம் இப்போ என்னட்ட இருக்கு, தயவு செஞ்சு படிக்கிறீங்க. அது வந்து டிஓ லெட்டர்னா டம்மி அஃபிஷியல், நேர்முக கடிதம். அது அப்போ அதாவது என்னன்னா, சில இது வந்து ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், சில கடிதங்கள்லயே மாறி சில அந்த இதில் சொல்லுவாங்க. டிஓ லெட்டருங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எழுதுனா உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி எழுதுவேன், டியர் மிஸ்டர் அரவிந்தாக்ஷன் எழுதுவேன். அப்படிதான் டம்மி அஃபிஷியல் லெட்டர், நேர்முக கடிதம். அந்த நேர்முக கடிதத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க பேர் வந்து சஞ்சய் குமார் ஐஏஎஸ் ஒரு லெட்டர் எழுதுறாரு சார். என்னைக்கு எழுதுறாருன்னா, அதாவது ரெஃபரன்ஸ் வந்து 23/2/24 ஒரு லெட்டர் எழுதுறாரு சார். 23/2/24 டம்மி அஃபிஷியல் லெட்டர் 1-2/2022 அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சரி, அந்த லெட்டருக்கு ஒரு மாசத்திற்குள்ளாக 15/3/2024 பிப்ரவரி மாசம் லெட்டர் வருது. மார்ச் மாசம் சிவதாஸ் மீனா நம்முடைய செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டியர் திரு சஞ்சய் குமார்னே போட்டு டம்மி ஆஃபீஸர் எழுதுவாங்க, அன்பார்ந்த திரு சஞ்சய் குமார் போட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நாம படிக்கிறோம் பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் 23/2/24 23/2/24 நீங்க போட்ட கடிதத்திற்கு நான் வந்து இப்ப பதில் சொல்றேன். I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PMC schools in the state. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றதுதான் தர்மேந்திர பிரதான் இந்த இடத்துல நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? தமிழ்நாடு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கு, பிஎம்சி ஸ்கூலை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு ஆர்வத்தோட இருக்கு, வெரி கீன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட், இன் திஸ் ரிகார்ட், நீங்க பார்த்துருப்பீங்க நேரத்தில் ப்ரொவைடட், சப்ஜெக்ட் டு, இன் திஸ் ரிகார்ட், இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? இன் திஸ் ரிகார்ட் a state level committee headed by the school education secretary has been constituted. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலருடைய தலைமையில் ஒரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். Based on the recommendation of the committee, the MOU of establishing PMC schools will be signed by the state before beginning the next academic year 23-24. அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்குள் இந்த குழு என்ன பரிந்துரை அளிக்கிறதோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் உங்க MOUல நாங்க கையெழுத்து போடுவோம். இந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் கையெழுத்து போடுவோம். இதுக்கு முன்னாடி அப்புறம் சொல்றாங்க, it is requested to kindly release the third and fourth installment of the சமஸ்கிருத ஃபண்டை போட்டுட்டு அப்புறம் தலைமைச் செயலர் கையில் எழுதுறாரு. இதெல்லாம் டைப் பண்ணிருக்கு, வித் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் போட்டு நம்ம தலைமை சிவதாஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்க, சரிங்க, நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டோம், நான் வந்து பரிசீலனை பண்ணி எங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம். கமிட்டி தீவிரமாக ஆலோசனை பண்ணி இதை பற்றியான சாதக பாதகங்கள்லாம் சொன்னாங்க. சொன்ன பிறகு நாம சொன்னோம், என்ன சொன்னோம், நாங்கள் ஏன் நவோதயா ஏற்றுக்கல, நீங்கள் அது பள்ளிக்கூட வந்தால் ஹிந்தி வந்துடும் ஏற்றுக்கல. அப்போ இருமொழி கொள்கை 1968 பேரறிஞர் அண்ணா காலத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளாக இந்த இருமொழி கொள்கை இருக்கிறது. சரி, ஆகவே நாங்கள் 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பல்வேறு அம்சங்கள், இந்த 3-5-8 தேர்வு, அப்புறம் அப்பாவோட தொழிலை கற்றுக் கொடுக்கறது, திறன் வளர்ப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3000 கல்லூரிகள் மூடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற கண்டிஷனோட நாங்கள் MOU சைன் பண்ண நாங்கள் ரெடி. பட் சில திருத்தங்கள், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில திருத்தங்களோடு நாங்கள் கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்க. இப்போ இதை அவங்க ஏற்றுக்கல,
இல்லை மும்மொழி கொள்கையை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்ப நான் என்ன குறிப்பிடுகிறேன், திரும்ப திரும்ப ஒத்துக்கொண்டதாக தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொண்டதாகவும் இன்றைக்கு யூட்டர்ன் அடித்து விட்டதாகவும் தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து நாகரிகமற்றவர்கள் என்றும், எம்பிக்கள் நாகரிகம், நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள், நாமளும் நாகரிகமற்றவர்கள் தான். எப்படி அந்த சோபா என்கிற எம்பி தமிழ்நாட்டுக்காரர்கள் குண்டு வைப்பவர்கள் சொன்னாங்கல்ல சார். 23 மணி நேரங்களுக்கு முன்பாக பார்லிமெண்ட்ல நேற்று பேசிய பிறகு இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் சார், இந்த தேசத்தினுடைய 142 143 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் போட்டிருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, yesterday DMK MPs and Honorable CM Stalin accused me of misleading the parliament regarding Tamil Nadu concern for establishment of PM Shri schools. I stand by my statement made in the parliament and I am sharing the concern letter from Tamil Nadu School Education Department dated 15th March 2024. 15th March 2024. அந்த லெட்டர் தான் அவரு வெளியில கொடுத்திருக்காரு. அதேதான் நானும் சொன்னேன். ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க. இதே லெட்டர் தான் சார். இந்த லெட்டர்ல தெளிவாக சொல்லிருக்காங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இல்ல நான் படிச்ச லெட்டர் நாங்க புரிஞ்சுக்கிறோம் சார். இப்போ என்னன்னா சார், ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்க்க போறாங்க. ஒரு கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கும் உங்க குடும்பத்தை பிடிச்சிருக்கு, நாங்களும் இந்த குடும்பத்துல பெண் எடுக்கலான்ட்டு விருப்பமா இருக்கிறோம், ஆனா நாங்க வந்து ஜாதக பொருத்தம் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஜாதக பொருத்தம் செட் ஆகல, கல்யாணம் நடக்கல. இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அதனால நீங்க எங்க பொண்ண கல்யாணமே பண்ணி ஆகிறோம். ஏங்க ஜாதக பொருத்தத்தை விட்டுருங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னோம், வந்தோடனே நாங்க தவறா கேள்விப்படுறோம் அந்த பொண்ணை பத்தி. சரி, சில மற்ற விஷயங்களும் கேள்விப்படுறோம். சரி, நாங்க வேண்டாங்கிறோம், சொல்லக்கூடாதா? இல்ல, இப்ப இது அந்த மாதிரி அது என்ன அந்த மாதிரி இது அப்படியா? அப்ப நீங்க வந்து அது மா மன்னர்கள் நீங்க, ஏன்னா இன்னைக்கு பெரிய எம்பிக்களை கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு மா மன்னர்கள். ஆனா உங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, சட்டமும் கிடையாது. நீங்க என்ன நாக்பூர்ல சொல்லுவீங்களோ, அந்த RSS என்ன சொல்லுமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம். நீங்க ஒன்று இன்னைக்கு அந்த காலத்துல மாமன்னர்கள் காலத்தில் கூட சார் புலவர்கள் போய் சொல்லுவான், ஐயா தப்புயா, செய்யாதனா செய்ய மாட்டான், போர் பண்ணாதெல்லாம் பண்ண மாட்டான். இன்னைக்கு என்னமோ ஒரு பெரிய மன்னர்கள் மாதிரி நேற்று அப்படிப்பட்ட ஒரு பேச்சை சொல்லிட்டு இன்னைக்கு 100 தடவை நான் மன்னிப்பு கேட்கிறேங்கிறாரு. இல்ல சார், அது விடுங்க. அவரு பார்லிமெண்ட்ல அவர் பேசின வார்த்தையை நீக்கப்பட்டு விட்டது, ஒரு மன்னிப்பும் கேட்டு விட்டார். பெண் மாப்பிள்ளை கதை ரொம்ப அருமையான கதை. அப்ப எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா? நான் தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்து கொடுத்துட்டேன், வேண்டாம்னு சொல்லக்கூடாதா? அப்படியா? இதுவும் ஒன்னாதான் இருக்கு. இதை பிடித்துக் கொண்டு இன்னைக்கு வலதுசாரிகள் அல்லது அந்த ஆதரவாளர்கள் இந்த கடிதத்தை நான் அழகா படிச்சுட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல. இந்தி சிறுகாடு கல்வித்துறை செயலர் தலைமையில அமைச்சிருக்கோம், அவங்க பரிந்துரைகளின் அடிப்படையில் பரிந்துரைப்படி மாற்றம் செய்யணும் சார். நாங்க RTI போட்டு ஒரு பேப்பர் ஒன்று வாங்கணும் சார். அந்த பேப்பர் என்னன்னா, நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் வந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து இணைஞ்சிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் இணையல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால நாங்க ஒரு பேப்பர் ஒன்று வாங்கியிருக்கோம், அந்த பேப்பர் கொஞ்சம் போடுங்கப்பா சார். இது வந்து மார்ச் 4ஆம் தேதி மத்திய கல்வி அமைச்சகம் கொடுத்த பதில் சார். The states of Kerala, Tamil Nadu and West Bengal are yet to be on board on the PM Shri scheme. இன்னும் இணையல அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் வந்து 4ஆம் தேதி மார்ச் 2024ஆம் தேதி வரை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் சார். இது இணையல. எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இதுல இணையல அப்படிங்கிறதுக்காக SSA நிதி தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்கா, இல்ல இந்த 3 ஸ்டேட்டுக்குமே நிறுத்தப்பட்டிருக்கா? சார், நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன் சார், அதை பேசிட்டு வந்துடுறேன் சார். இல்ல நான் அது இதுக்கு சொல்றேன். இப்ப இந்த கடிதம் சார்பா நான் ஒண்ணு சொல்றேன். இதெல்லாம் மார்ச் மாசம் அந்த கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. சொல்றார்கள் தர்மேந்திர ஏற்றுக்கொண்டார்கள், யூட்டன் அடிச்சுட்டாங்க, நாங்க CM PMC ஸ்கூல் தொடங்கணும்னு சொல்றோம். அப்புறம் ஏன் சார் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி நம்முடைய ஆளுநர் எது மார்ச்ல கணித போக்குவரத்து நடந்திருக்கு, ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
மாணவர்கள் நலங்கிறதுன்னு ஏன் பேசுறாரு? அப்பதான் ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஏன் 27 செப்டம்பர் மாதம் பேசினாரு? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பச்சை பொய்யை சொல்கிறார்கள். ரெண்டாவது, இப்ப சொன்னது மாதிரி இந்த பொய்யை நிறைய சொல்றாங்க. இப்ப கூட சொல்றாங்க 50 லட்சம் 55 இப்ப சொல்றாங்களே, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, கேரளா ஏற்றுக்கொள்ளவில்லை, மேற்கு வங்காளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற போது யாருமே சார் ரோட்ல போறவங்க ஒரு பேசுறதுக்கும், ஒரு ஆசாமி பேசுறதுக்கும், ஒரு நாட்டினுடைய ஒரு எம்பி அல்லது மந்திரி இப்படி பொய் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன் சார், எப்படி ஒரு மாற்றி கருத்து, அதாவது நீங்க முடிச்சிருங்க 3 மாநிலங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். தமிழ்நாட்டில் நம்ம நல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக பேசுகிறேன். தமிழ்நாட்டில் சார் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர், 3779 ஸ்கூல்ல 80 லட்சம் பேர், இன்னைக்கு 37,579 பள்ளிக்கூடம் இருக்கு சார். கிட்டத்தட்ட 8,328 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு சார். இது எல்லாமே 2010ல முத்தமிழர் கலைஞர் காலத்துல சமச்சீர் கல்வி திட்டம்னு வந்துருச்சு. அப்ப 80 லட்சம் பேர் அவன் ஹிந்தி படிக்கல, பாடத்திட்டத்தில் ஹிந்தி இல்ல. அப்ப ஒரு 1000 சிபிஎஸ்இ பள்ளியும் ஒரு ஐசிஎஸ்இ பள்ளி ஒரு 10-12 பள்ளியும் இருக்கிற அந்த பள்ளி பிள்ளைகள் மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய அந்த இது கல்வி விதிகளின்படி ஹிந்தி படிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு இந்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற, ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய அந்த பிஜேபியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொல்றாங்க 55 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. எந்த கணக்கு சார்? பொய். ஓகே பேசலாம் சார். சார், அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சார், நீங்க செய்யக்கூடிய இந்த அரசியலை கடந்து, மொழி அரசியலை கடந்து, தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய நலன்ல நீங்க அக்கறை செலுத்தணும், நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத கடைசியில வேண்டுகோளாக அவர் அந்த பதிவில் வைத்திருக்கிறார். நீங்க மொழி அரசியல் செய்றீங்க அப்படிங்கறத பார்லிமெண்ட்லயும் அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு வகையான மொழி அரசியல் தானா? இது நிச்சயமாக இதை அப்படி சொல்ல முடியாது. மொழி அரசியல் பண்ணல, பிஜேபி அரசாங்கம் தான் அரசியல் பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் சார். 2001ல் SSA அனைவருக்கும் கல்வி திட்டம், 2001ல் ஒரு திட்டம் வருது. திட்டத்தில் 60 விழுக்காடு ஒன்றிய அரசு, 40 விழுக்காடு மாநில அரசு கொடுத்து கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு 90 விதமான அது குறிக்கோள்களுடன், பெண் கல்வி, மாற்றுத்திறனாளியுடைய கல்வி, மலைவாழ் மக்களுடைய கல்வி, அது மாதிரி பாடத்திட்டத்தை மேம்படுத்துதல், இப்படி 90 அம்சங்களை உள்ளடக்கி அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2001ல் SSA வந்தது. அப்புறம் 2009ல் RMSA வந்தது. 2010 டீச்சர் எஜுகேஷன் வந்தது. 2018ல் இந்த ஒருங்கிணைந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம். இந்த திட்டம் வரும்போது இதற்கான நிதி ஒதுக்கப்படுகிற விஷயத்துல கல்வியை வளர்ப்பதற்காகவும் அனைவருக்கும் கல்வி கொடுப்பதற்காகவும் நிதி கொடுப்பதற்காக ஏற்பட்ட திட்டமே தவிர மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் அல்லது தேசிய கல்விக் கொள்கை, இது 2018ல் தானே கடைசியில் சமக்கர சிக்ஷா கல்விக் கொள்கை வந்தது 2020. அப்ப 2011லேருந்து 2018 வரைக்கும் அந்த நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற பொழுது எப்படிங்க 2020ல் வந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நீங்க புகுத்தி அதை நீங்க செஞ்சாதான் நாங்க இதை கொடுப்போம்னு சொல்றது எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை, அதாவது உண்மைக்கு மாறான நிதி கொடுப்பதற்கும் மும்மொழி கொள்கைக்கும் கருத்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. மோதல் நடக்கட்டும், பேசட்டும், ஒன்றிய அரசு தன்னுடைய கருத்தை சொல்லட்டும், மாநில அரசு சொல்லட்டும். அதற்கும் மாநில அரசினுடைய 40 லட்சம் குழந்தைகள் படிக்கிற படிப்புக்கும் என்ன சார் தொடர்பு? ஏன் சார் இதை நிறுத்தினீங்க? பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம் தானே. சரி, இன்னைக்கு ரொம்ப அழுது நாங்கள் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரோம். தாய்மொழிக்கு ஒன்னோடு புரியாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க சார். தாய்மொழி கல்வி என்பது வேறு, தாய்மொழி வாயிலாக கல்வி கற்பிப்பது என்பது வேறு. உங்க கல்விக் கொள்கையை என்ன சொல்றது? முடிந்தவரை சாத்தியமான இடங்களில் வேறவர் பாசிபிள் அந்த இடத்துல 5வது வரைக்கும் நாங்க தாய்மொழி வாயிலாக, உள்ளூர் மொழி வாயிலாக, வட்டார மொழி வாயிலாக கல்வியை தருவோம்னு சொன்னீங்க. முடிஞ்சா 8வது வரைக்கும். சரி, தமிழ்நாடு ஸ்கூலை விட்டுருங்க, இந்த சமச்சீர் கல்வி பள்ளிகளை விட்டுடுவோம். இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அங்கீகாரத்தோடு நடக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள், ஐசிஎஸ்இ பள்ளிகள்
இந்த பள்ளிகள் எல்லாம் நீங்கள் குறிப்பிட்டவாறு நீங்கள் இன்னைக்கு எல்லோரும் மாறுதட்டி பேசிக் கொள்கிறவாறு யாரு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா அது மாதிரி நீங்க தாய்மொழி வாயிலாக கற்பிக்கின்ற மொழியாக கொண்டு வந்து விட்டீர்களா? 5 வருஷத்துக்கு அந்த கொள்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்ப நீங்க நீலி கண்ணீர் வடிக்கிறீர்கள். கொல்லைப்புறமாக இந்தி 49 பள்ளிக்கூட கேந்திர வித்யாலய பள்ளிக்கூடம் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்திலையும் சார் உள்ளூர் பிள்ளைகள் 10%, 10 விழுக்காடு. 100 பிள்ளை படிக்கிறாங்கன்னா 10 பிள்ளை தமிழன் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை. இந்த பிள்ளை போய் அங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லுது. முதல்ல இந்தி வைக்கிறேன், அடுத்த இங்கிலீஷ் வைக்கிறேன், மூணாவதா ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்றீங்கல்ல, இந்திய மொழி தானே எனக்கு கத்துக்கணும். நான் தமிழ் மொழி கத்துக்க விரும்புறேன்னா தமிழ் ஆசிரியர் இல்லையே. 151 ஆசிரியர்கள் 49 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறார்கள். 151 மொழி ஆசிரியர்களும் இந்திய ஆசிரியர்கள், சமஸ்கிருத ஆசிரியர்கள். இந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, வேணாப்படி. தமிழ் படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பாரபட்சமான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வஞ்சிக்கின்ற ஒரு அரசாகத்தானே ஒன்றிய அரசு இருக்கிறது என்பது கேள்வி.